எல்லோருக்கும் பணிவான வணக்கம். நம்முடைய ஐயா நமச்சிவாயா சேனலிலிருந்து அடியேன் என்று தினமொரு திருக்கதையில் ஐவர் என்ற கதையை நான் உங்களுக்கு முதல் பாகமாக சொல்லியிருந்தேன். அந்த முதல் பாகத்தில் கணபதி, குமரன், பரமேஸ்வரன், கண்ணன், ஐயப்பன் இந்த 4 சிறு பிள்ளைகளும் அவங்களுடைய அம்மா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கின்னு விடியற்காலை 4 மணிக்கெல்லாம் பிள்ளையார் கோயிலுக்கு வந்துட்டு அங்கிருந்து பிள்ளையார் கோயில் இருக்கக்கூடிய அம்மையப்பன் படத்தை, அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் படத்தை, அருணாச்சலேஸ்வரர் அபிதகோதம்பாள் படத்தை எடுத்துக்கிட்டு கையில் ஏந்திக்கிட்டு அவருடைய மற்ற நண்பர்களோடு பிள்ளையார் கோவிலிருந்து விடியற்காலை திருமுறைகள் பாடிக்கொண்டே கோவிலை நோக்கி, அருணாச்சலேஸ்வரர் கோவிலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வரும்பொழுது அந்த தெருவில் இருக்கக்கூடிய பெண்கள் தண்ணீர் குடத்தை ஏந்தி வந்து அவர்களுடைய பாதங்களுக்கு தண்ணீரை ஊற்றி கீழே விழுந்து வணங்குகிறார்கள். அப்பொழுது இதுவரை நான் இதுக்கு முன்னாடி முதல் பாகத்தில் சொல்லியிருந்தேன். இப்போது 2வது பாகம். கீழே விழுந்து அவங்க வணங்குறாங்க. இந்த ஐவருமே என்ன செய்கிறாங்க, அவங்கள பார்த்து, நாங்கள் தினமும் சொல்கிறோம், எங்களுடைய கால்களை நீங்கள் விழக்கூடாது அப்படின்னு சொல்லி சுவாமியினுடைய படத்தை கீழே இறக்கி பிடிக்கிறார்கள். சுவாமியை வணங்குங்கள் என்று சொல்லிக்கொண்டே அங்கிருந்து திருமுறைகளை பாடிக்கொண்டே நகர்ந்து கோவிலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இதில் என்ன அப்படின்னா, பெரிய கோவில், அண்ணாமலையார் கோவில் ராஜகோபுரம் முன்னாடி வர அவங்க பேசிக்கிட்டு வருவாங்க. ஆனால் ராஜகோபுரம் வந்த பிறகு பெரிய கோவில் முன்னாடி அங்கிருந்து ஆரம்பித்து மாட வீதியை சுற்றிட்டு வந்து மீண்டும் அதே இடத்துல முடிப்பார்கள். இது தினமும் அவர்களுடைய சேவையாக, இறைவனுடைய திருச்சேவையாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த 5 பிள்ளைகளும் தினமும் திருமுறைகளை பாடுவாங்க. 14 திருமுறைகளை பாடுவாங்க. பாடி சுவாமியினுடைய அருளை பெற ஒவ்வொரு நாளும் மாடவீதியை சுற்றி வருவாங்க. விடியற்காலை 5 மணிக்குள்ளே இந்த முறைகளை முடித்து கொண்டு அதன் பிறகு வீடு செல்வார்கள். இதில் என்ன அப்படின்னா, அந்த மாடவீதிக்கு ராஜகோபுரத்துக்கு முன்னாடி அவங்க திருமுறைகளை பாடி நடக்க ஆரம்பித்தாங்கன்னா, மீண்டும் மாடவீதி முடிச்சுட்டு ராஜகோபுரத்துக்கு முன்னாடி வரும் வரை யாரிடமும் பேச மாட்டார்கள். சுவாமியை பற்றியே பாடல்களை பாடிக்கொண்டு வருவார்கள். அப்படி அன்றைக்கி அவங்க ராஜகோபுரத்துக்கு முன்னாடி வந்துட்டாங்க. திருமுறைகளை 12 திருமுறைகளை பாடி அங்கிருந்து நடக்கிறாங்க. அவர்கள் பின்னாடி ஒரு கூட்டமே நடந்து வந்து கொண்டிருக்கிறது. அப்போது வழியில் ஒரு அம்மா தன்னுடைய குழந்தையை அழைத்து கொண்டு அவர்களிடம் முன்னாடி நிற்கிறாங்க. பா, என் குழந்தைக்கு 4 நாளாக உடம்பு சரியில்லை, சரியாகவே மாட்டுக்குது. உங்ககிட்ட வந்தால் சுவாமியுடைய அருள், அவருடைய திரு அருளால் உங்ககிட்ட திருநூறு வாங்கி என் பிள்ளைக்கு உங்கள் கைகளால் இட்டால்
குணமாகும்னு சொன்னாங்க என்று அவர்கள் முன்னாடி அந்த குழந்தையை நிறுத்தி, 5 வயது குழந்தையை நிறுத்தி கேட்கிறார்கள். உடனே திருமுறையை பாடிக்கொண்டே வந்த அவர்கள் நின்று ஐவரும் ஒரு சேர திருநெற்றை எடுத்து அந்த குழந்தையினுடைய நெற்றியிலே இட்டு விடுகிறார்கள். இட்டுவிட்டு அங்கிருந்து நகர்ந்து விடுகிறார்கள். அங்கிருந்து மாடவீதி சுற்ற தொடர்கிறார்கள். இதை பார்த்த ஒருவர், இவர்கள் திருநீறிட்டால் சரியாகி விடுமா என்று கிண்டலாக பேசுகிறார். உடனே பக்கத்தில் இருந்த ஒரு பெண்மணி பலார் என்று அறைந்து விடுகிறார். எது வேண்டுமானாலும் தீர விசாரிக்காமல் பேசுவது கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஆளை அரைஞ்சிடுறாங்க. உனக்கு தெரியுமா இவர்கள் என்ன எப்பேற்பட்டவர்கள் என்று? சிவனுடைய அருளை பெற்றவர்கள் இந்த 5 சிறுவர்களும். இதுவரை இவர்களுடைய 7 வயதிலிருந்து இப்போது அவர்களுக்கு 10 வயது ஆகிறது. 3 வருட காலமாக தினமும் விடியற்காலையில் எழுந்து ஒரு சேர வந்து சுவாமி மாடவீதி சுற்றி பஜனை பாடிவிட்டு திருமுறைகளை பாடி இறைவனுடைய அருளோடு வீட்டுக்கு செல்கிறார்கள். அவர்களால் எத்தனை பேர் பயனடைந்திருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று அந்த பெண்மணி கேட்கிறார். உடனே அந்த பேசியவர் கன்னத்திலே கை வைத்து கொண்டு அங்கிருந்து நழுவி விடுகிறார். இதை ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த அளவுக்கு அவர்கள் மீது, அந்த குழந்தைகள் மீது அவ்வளவு ஒரு பற்று, பாசம். காரணம் அவங்களுடைய பக்தி. இது முடிஞ்சு மறுபடியும் இவங்க என்ன செய்கிறாங்க, கோயிலுக்குள்ளே வந்துட்டு கோயிலுக்கு வெளியில் சுற்றி முடிச்சிடுறாங்க. ராஜகோபுரத்துக்கு முன்னாடி வந்துடுறாங்க. அங்கேருந்து மறுபடியும் கிளம்பி பிள்ளையார் கோவிலில் போயிட்டு அந்த அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் படத்தை உள்ளே வைக்கிறாங்க. உள்ளே வச்ச உடனே நேராக அவர்களும் பேசுகிறாங்க. சீக்கிரம் போயிட்டு வாங்க, நாம் பக்கத்தில் கோயிலுக்கு, பக்கத்து ஊருக்கு இன்றைக்கி நம்ம போனோம், போயிட்டு பாடசாலைக்கு போனோம், சீக்கிரம் வாங்க அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சரி வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் பக்கத்து ஊரில் கோவில் தேர் நடக்குது, தேர் திருவிழா. அந்த தேர் திருவிழாவுக்கு இந்த 5 பேரும் போகிறாங்க. போயிட்டு தேர் இழுக்கிறாங்க, தேர் இழுக்க போகிறாங்க. அப்போது அந்த ஊரில் எல்லோரும் காத்துட்டுருக்காங்க. இன்னும் அந்த 5 பேர் வரலையே அப்படின்னு காத்துட்டுருக்காங்க. இப்போ புதுசாக வந்த தர்மகர்த்தா, என்ன யாருக்காக பார்த்துருக்குங்க, தேர் இழுங்கன்றாங்க. இல்லையா, அந்த 5 சிறுவர்களும் இழுத்தால்தான் தேர் நகரும் அப்படின்னு அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க. என்ன இது கிறுக்குத்தனமாக இருக்குது, இழுங்க தேரை, நான் சொல்கிறேன்ல தர்மகர்த்தா அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே எல்லோரும் தேர் இழுக்கிறாங்க. ஆனால் தேர் நகரவே இல்லை. மறுபடியும் இழுக்கிறாங்க, தேர் நகரவே இல்லை. உடனே அந்த ஐயர் சொல்கிறாரு, நான் தான் சொன்னேன் கேட்டிங்களா, கொஞ்ச நேரம் பொறுமையாக இருங்க, இதை வந்துடுவாங்க, அவங்க பஜனை பாடிட்டு அப்புறம் தான் வருவாங்க, இதை வந்துடுவாங்க இருங்கன்றாங்க. உடனே பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த 5 சிறுவர்களும் வராங்க, ஓடி வராங்க. ஓடி தேர் இழுக்கிறாங்க. ஆனால் தேர் நகரல. இவர்களுக்கே ஒரே ஆச்சரியம். ஏன் 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 அப்படின்னு ஐயர் அப்படி முழிச்சுக்கிட்டு அந்த 5 பேரையும் பார்க்குறாரு. தர்மகர்த்தா என்ன செய்கிறாரு, சிரிச்சுக்கிட்டு, என்னவோ 5 பேர் இழுத்தா தேர் நகரன்னு சொன்னீங்க, நகரலையே அப்படின்றாங்க. அப்போது
அது எப்படி நகரும் அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. என்னுடைய மகள் மீனாட்சி வந்து இழுத்தாதானே தேர் நகரும் அப்படின்னு அவர் தன்னுடைய மகளை அழைச்சிட்டு வராங்க. அந்த பெண்ணு பார்த்தா பார்க்குறதுக்கு லக்ஷ்மி கடாட்சமாக அவ்வளவு தெய்வீக குழந்தையாக அது முகத்தில் பளிச்சுன்னு ஒரு தெய்வீக முகம், அப்படி ஒரு முகம். அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த குழந்தை வருது. வந்து சுமார் 8 வயது நிரம்பிய அந்த குழந்தை வந்து நின்று இப்போ இழுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. இந்த 5 பேரும் புதுசாக பார்க்குறாங்க அந்த குழந்தைய. பார்த்துட்டு எல்லாம் சிவன் செயல் சிவாய நமன்னு சொல்லிட்டு தேர் இழுக்கிறாங்க. அந்த பெண்ணும் தேர் இழுக்குது, அந்த குழந்தையும். இழுத்த உடனே தேர் நகருது. என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம் அப்படின்னு எல்லோரும் பேசிக்கிறாங்க. அப்போது அந்த பெண்ணை அழைச்சிட்டு வந்த அவனுடைய அப்பா சொல்கிறாரு, இந்த பெண்ணினுடைய கனவில் சுவாமி தோன்றி நீ சென்று என்னுடைய தேரை இழுத்தால்தான் நான் நகருவேன். அது மட்டும் அல்லாமல் 5 சிறுவரும் சேர்ந்து இழுத்தால்தான் நான் அங்கிருந்து உங்களுடன் நகர்ந்து வருவேன் என்று கனவிலே தோன்றி அந்த பெண்ணுக்கு சொல்லியதாக அந்த குழந்தையினுடைய தந்தை சொல்கிறார். அப்படியா, ஆச்சரியமாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு தேரை இழுத்தவங்க, சரி இப்போது இந்த பொண்ணு மட்டும் இழுக்க சொல்லுங்கள், இந்த 5 பேர் இல்லாமன்னு சொல்கிறாங்க. உடனே அந்த குழந்தை மட்டும் இழுக்குது, ஆனால் தேர் நகரலை. அந்த 5 பேரும் மறுபடியும் சேர்ந்து இழுக்கிறாங்க, தேர் நகருது. அந்த 5 பேரும் குழந்தையும் சேர்ந்து இழுத்தாதான் அந்த தேர் நகர்ந்து போகுது. இவ்வளோ ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. இது ஏன் இப்படி சொல்கிறேன்னா, அந்த பெண்ணினுடைய பக்தி, ஈசன் மீது வைத்திருந்த பக்தி, அந்த குழந்தை சிறு வயதிலிருந்தே 1 வயதிலிருந்தே பூந்தோட்டத்துக்கு சென்று அங்கிருந்து பூக்களை பறித்து வந்து தினமும் சிவபூஜை செய்வாளாம். 1 வயதிலிருந்தே அவன் தந்தை ஆச்சரியப்பட்டு போனாராம். காரணம், அவர்கள் சொல்லாமலேயே அந்த குழந்தை தினமும் சிவபூஜை செய்தாராம். அப்படி சிவபூஜை செய்து 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 இறைவனுடைய அருளை பெற்ற அந்த குழந்தை வடம்பிழுத்து இழுத்தால்தான் தேர் நகரும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை அப்படின்னு பக்கத்தில் இருந்த ஒருவர் பேசிக்கொண்டிருந்தார். இதை கேட்டுக்கொண்டே இந்த 5வரும் தேரை இழுத்து முடித்துவிட்டு அங்கிருந்து சென்று விடுகிறார்கள். அங்கிருந்து நேராக குருகுலத்திற்கு ஓடி வருகிறார்கள். பள்ளிக்கூடத்திற்கு குருகுலத்திற்கு ஓடி வருகிறார்கள். அங்கே குருகுலத்திலே குரு, அங்கேயே நில்லுங்கள், ஏன் இவ்வளவு நேரம் என்று கேட்கிறார். குருவே, நாங்கள் எல்லோரும் பக்கத்து ஊரில் உள்ள சிவன் ஆலயத்திற்கு சென்று இன்று தேரோட்டம் அல்லவா, அதை இழுக்கச் சென்றோம். அங்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகிவிட்டது என்று சொல்கிறார்கள். இதையெல்லாம் ஒரு காரணமாக சொல்கின்றீர்களா? உள்ளே வரக்கூடாது என்று குரு அவர்களை எச்சரித்து அங்கேயே நில்லுங்கள் என்று சொல்கிறார். உடனே அந்த 5 சிறுவர்களும், குருவே, எங்களை மன்னித்து விடுங்கள், இன்றைய பாடம் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே, அப்படி தவறு என்று நீங்கள் நினைத்தால் இந்தாருங்கள் என்று கீழே இருந்த ஒரு குச்சியை எடுத்து அவரிடம் கொடுக்கிறார். இதால் அவரிடம் கொடுக்க முற்படுகிறார்கள். இந்த குச்சியால், இந்த பெரம்பால் எங்களை அடித்து விடுங்கள், உங்கள் கோபம் போக, பிறகு எங்களை உள்ளே அனுமதித்து விடுங்கள் என்று சொல்லிக்கொண்டே அந்த குச்சியை கையில் எடுத்து இந்தாருங்கள் குருவே என்று கொடுக்கிறார். அவர்களை பார்த்து
குச்சியா? என்னடா இது, கீழே போடுங்கள், கீழே போடுங்கள் என்று கதறுகிறார். ஏன் சுவாமி கதறுகிறீர்கள் என்கிறார்கள். இல்லை இல்லை, அது குச்சி இல்லை, பாம்பு 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 என்று கத்துகிறார். சுவாமி, குருவே, இது குச்சிதான், இந்தாருங்கள் என்று அவர்கள் பார்க்கும்போது அது குச்சியாக தோன்றுகிறது. ஆனால் குரு பார்க்கும்போது அது பாம்பாக அவர் கண்ணுக்கு தெரிகிறது. இல்லை இல்லை, நான் வாங்க மாட்டேன், நீங்கள் வாங்க மாட்டேன், நீங்கள் போங்கள். குருவே, இந்தாருங்கள் இந்தாருங்கள், கிட்டே ஓடி கிட்டே வருகிறார்கள். குரு அலறடித்து கொண்டு ஓடுகிறார். திரும்பி அலறடித்து கொண்டு ஓடி திரும்பி பார்த்தால் அவர்கள் கையில் இருக்கும் குச்சி அவருக்கு பாம்பாக தெரிகிறது. ஐயோ, கீழே போட்டு விடுங்கள், கீழே போட்டு விடுங்கள், நான் உங்களை உள்ளே அனுப்பிவிடுகிறேன், போட்டு விடுங்கள், போட்டு விடுங்கள் என்று கத்துகிறார் சுவாமி. உடனே இவர்கள் குருவினுடைய பேச்சை தட்டக்கூடாது என்று கீழே அந்த குச்சியை கீழே போட்டுவிட்டு, உள்ளே வாருங்கள், என்ன நடந்தது என்று சொல்லுங்கள். குருவே, உண்மையில் இது குச்சி, பாம்பு அல்ல, ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள் என்கிறார்கள். பாருங்கள், இது குச்சிதான், வெறும் குச்சிதான் என்று அவர்கள் சொல்கிறார்கள். உடனே குருவோ, வேண்டாம் வேண்டாம், நீங்கள் உள்ளே வாருங்கள் என்று அவர்களை உள்ளே அழைக்கிறார். குருவிடம் பாடம் பயின்றுவிட்டு அங்கிருந்து நேராக குருவினுடைய பாதத்தில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு நேராக வீட்டிற்கு வருகிறார்கள். உடனே இந்த விஷயம் தன் தாய்க்கு தெரிஞ்சு விடுகிறது. இவர்கள் ஐவரும் அவரவர்கள் வீட்டிற்கு உள்ளே செல்லும்போது தடுத்து நிறுத்துகிறார்கள் அந்த 5 பேருடைய அம்மாக்கள். நில்லுங்கள், குருவை பயமுறுத்தினீர்களாமே. இல்லை அம்மா, நாங்கள் ஒன்றும் பயமுறுத்தவில்லை என்று சொல்கிறான். ஒவ்வொருவரும் சொல்கிறார்கள், இல்லை இல்லை, நீங்கள் ஏதோ குச்சி என்று சொல்கிறீர்கள், அவர் பாம்பு என்று அலறி அடித்து கொண்டு ஓடினாராமே. இதுதான் குருவுடைய பக்தியா? உங்களை எங்களுக்கு பிடிக்கவில்லை, நீங்கள் வெளியே காத்திருங்கள் என்று சொல்கிறார். அம்மா, நான் உண்மையை தான் சொல்லுவேன். அவர் கண்ணுக்கு எப்படி தெரிந்தது எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள் கையில் இருந்தது குச்சிதான். குருவை நாங்கள் பயமுறுத்துவோமா? அது குருவுக்கு நாங்கள் செய்யும் பாவம் அல்லவா என்று சொல்கிறார்கள். இல்லை இல்லை, நீங்கள் இப்படி செய்தது தவறு. அப்படி என்றால் இங்கேயே நில்லுங்கள், நீங்கள் உள்ளே வரக்கூடாது என்று அவருடைய அம்மாக்கள் ஒவ்வொரு இடமும் சொல்கிறார்கள். இதை பார்த்தவுடனே என்ன செய்வதென்று தெரியாமல், அம்மா இரு வருகிறேன் என்று ஒவ்வொருவரும் சொல்லி வைத்தார் போன்று அவர்கள் வீட்டுக்கு முன்பே இருந்த ஒரு குச்சியை எடுத்து கொண்டு வந்து, இதோ பாருங்கள், இது குச்சி தானே, இந்தாருங்கள் என்று கையில் எடுத்து அவங்க அம்மாவிடம் நீட்டுகிறார்கள். என்ன ஆச்சரியம், அவங்க அம்மாவுடைய கண்ணுக்கு அது குச்சியாக தெரியவில்லை, மீண்டும் பாம்பாகவே தெரிகிறது. ஐயோ, இது பாம்புடா பாம்புடா, கீழே போடு என்று கதறுகிறார்கள். அம்மா, என்னம்மா சொல்கிறீங்க? இல்லை, இது பாம்புடா, கடிச்சிட்டு போகுது, வச்சுட்டு கீழே போடு அப்படின்றாங்க. உடனே இவன் குச்சியை கீழே போட்டுவிட்டு, இவர்கள் ஐவருக்குமே அப்படிதான் தோன்றியது. உடனே இவர்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இல்லை இல்லை, நீங்கள் உள்ளே வாருங்கள் முதல் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, 5 பேரையும் அவங்க அம்மா 5 பேரையும் உள்ளே அழைக்கிறாங்க. நேராக உள்ளே போகிறான். 5 பேரும் போய் பூஜை அறையில் இருந்து சுவாமிகிட்ட கீழே விழுந்து சுவாமி படத்தின்கிட்ட கீழே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கின்னு, அம்மா இன்னைக்கு சிறப்பாக இன்றைய வேலை முடிந்தது அம்மா என்கிறார்கள். என்ன வேலை முடிஞ்சது? கையில் பாம்பு காமிச்சு பாம்பு பிடாரன் போது எங்களை பயமுறுத்தினாயே, என்னையும் குருவையும், இதுதான் உங்களுடைய லட்சணமான்று. அம்மா, நான் மீண்டும் சொல்கிறேன்,
இது நாங்கள் வைத்து கையில் இருந்தது குச்சிதான். நீங்கள் பாம்பு என்று அவரும் நீங்களும் பயந்து போனால் நான் என்ன செய்வேன்? உங்களுக்கு அப்படி ஒரு பிரம்மை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை, உங்களிடம் இனிமேல் நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். என்னம்மா இப்படி சொல்கிறீர்கள் என்று சொல்லிக்கொண்டே ஓடி வந்து அவங்க அம்மாவை அணைத்து கொண்டார்கள். ஒவ்வொருவரும் தன்னுடைய அம்மாக்களை அணைத்து கொண்டார்கள். உடனே பயந்தபடியே அவர்களுடைய அம்மாக்கள் பயந்தபடியே அவரை பிள்ளைகளை அணைத்து கொண்டார்கள். இருந்தாலும் மனதுக்குள்ளே ஒரு பயம். அம்மா, ஏம்மா இப்படி பயந்தபடியே அணைக்கிறீங்க? அம்மா பாசத்தோடு பிடிங்கம்மா, என்ன அணைச்சி பிடிங்கம்மான்றாங்க குழந்தைங்க. உடனே சிரித்து கொண்டே குழந்தைகளை அணைத்து கொண்டார்கள் தாய்மார்கள். இப்படி அவருடைய நேரம் போகும் தெரியாமல் அன்றைய பொழுது சிறப்பாக முடிந்தது. இந்த காலகட்டத்திலே அவர்கள் நால்வருமே அந்த பாடசாலையில் இருந்து குருகுலத்திலிருந்து இன்னொரு மேல் படிப்பிற்காக அடுத்த குருவிடம் பயில செல்கிறார்கள். அப்பொழுது